உலகத்தில் எந்த ஒரு மதத்திலும் கொள்கையிலும் இல்லாத ஒரு மகத்தான ஒன்றை இஸ்லாத்தில் அல்லாஹ் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுதான் முஹம்மன். ஒருவர் சந்திக்கிற பொழுது முகத்திற்கு முகம் நேர் பார்த்து மனம் நிறைவோடு சலாமை பகிர்ந்து கொள்வது இல்லையா? நம்மிலே பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் சலாம் என்பது சம்பிரதாயம் அப்படின்னு. சம்பிரதாயம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒருவரை பார்த்து சொல்வது வெறும் சம்பிரதாயம், சடங்கு என்பது கிடையாது. அதை தாண்டி சலாத்தினால் 3 பலன்கள் இருக்கிறது. நீங்கள் இதை உள்வாங்கிக் கொண்டால் ஒரு காலம் உண்மை சலாமை நீங்கள் கைவிட மாட்டீர்கள். யாரை பார்த்து வேண்டாலும் சலாம் சொல்லலாம். ஒரு செய்தி சொல்கிறேன் கேட்டுங்க. நம்மெல்லாம் பஜாருக்கு எதுக்கு போவோம்? கடை வீதிக்கு எதற்கு போவோம்? தேவை இருந்தால் போவோம், ஜாமான்கள் வாங்க போவோம், அல்லது ஏதாவது கொஞ்சம் காலால் நடந்து வரலாமே அப்படின்னா சில நபர்கள் போகலாம். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு கொண்டு தினசரி கடை வீதிக்கு போவார்கள். அதிலும் குறிப்பாக மக்கள் அதிகமாக கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் போவார்கள். ஆனால் எந்த ஜாமானும் வாங்க மாட்டாங்க, எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, போயிட்டு திருப்பி வந்துடுவாங்க. ஒரு நாள் பணியாளர் கேட்டாராமா, ஏங்க வேற வேலையே இல்லையா, சும்மா போயிட்டு இப்படி திரும்பி வரணுமா, எதுக்கு நம்ம போகிறோம், என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கடை வீதிக்கு புதிய நபர்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வருவார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து சலாம் சொல்லத்தான் நான் போனேன். சலாத்தின் நன்மை என்பது மகத்தானது. தெரிந்தவர்களுக்கும் சொல்லலாம், அலாமன் அரஃப்த வ மல்லம் தஅரிஃப், தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள், தெரியாதவர்களுக்கும் சொல்லுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். வீதிக்குள்ளே, தெருவுக்குள்ளே, நாம் வசிக்கக்கூடிய இடத்திற்குள்ளே தெரிந்தவர்களை திரும்ப பார்க்கும் சூழல் ஏற்படுகிறது. ஆனால் கடை வீதிக்கு போனால் தெரியாத முகங்கள் 4 நபர்களை பார்க்கலாம். புதிதான நபர்கள் வருவார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்லணும் என்ற எண்ணத்தில் தான் நான் தினசரி போகிறேன் என்று செய்தனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்வதாக ஒரு செய்தி இருக்கிறது. இப்போ சலாம் என்பது மகத்தான விஷயம். அதனால் கிடைக்கக்கூடிய பலன், முதலில் 3 பலன்கள், முக்கிய பலன்கள் இருக்கிறது. முதல் பலன் என்னவென்றால், சலாம் என்பது மனதார நாம் வாழ்த்தி துஆ செய்கிறோம். ஒருவரை பார்த்து நான் சலாம் சொல்லுகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மிலே எத்தனை நபர் சலாமுக்குரிய அர்த்தத்தையும் அதனுடைய பொருளையும் உள்வாங்கியிருக்கிறோம்? அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும். இது வாழ்த்தாகவும் இருக்கிறது, நாம் அவருக்கு செய்யக்கூடிய துவாவாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாந்தி உனக்கு கிடைக்கட்டுமா, சமாதானமாக இருக்கணும், உனக்கு அன்பு கிடைக்கட்டும், உனக்கு மன அமைதி கிடைக்கட்டும், உனக்கு நிம்மதி கிடைக்கட்டும் என்று மனதார நாம் வாழ்த்துகிறோம், துவா செய்கிறோம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் சலாம் சொல்வார்கள். நபிகளும் சரி, சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, வீதிகளிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் அவர்களை கடந்து போனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை அப்படியே கோதி கொடுத்து விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு கடப்பார்கள். எனவே அன்பர்களே, முதலில் சலாம் என்பது வாழ்த்து, துஆ, மனதார துஆ செய். உன்னை பற்றி என் மனசில் எதுவுமே இல்லையா, நான் திறந்த மனதோடு உனக்கு சலாம் சொல்லுகிறேன். நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ சிறப்பாக வாழணும்னு நான் நினைக்கிறேன், நீ எப்பவும் வந்து வம்பா போகணும்னு நான் நினைக்க மாட்டேன், எனவே தான் உனக்கு நான் சலாம் சொல்கிறேன் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்த்தோடு நாம் சலாம் சொல்கிறோம். ஒன்று. இரண்டாவது, சலாத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய முக்கியமானது அது பரக்கத். சலாம் சொல்வது பரக்கத். யாருக்கு பரக்கத்? சொல்லக்கூடியவருக்கும் சரி, யாருக்கு சொல்லுகிறோமோ அவருக்கும் சரி. அல்லாஹ் சொன்னான் குர்ஆனிலே, வைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தம் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே போங்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான காணிக்கை அது. சலாம் சொல்லுங்கள், அதன் மூலம் உங்களுக்கும் பரக்கத் கிடைக்கும். நீங்கள் எங்கே போகிறீர்களோ, யாருக்கு சலாம் சொல்கிறீர்களோ அவருக்கும் பரக்கத் கிடைக்கும். எனவே அன்பான பெருமக்களே, வீட்டுக்கு போகும்போது அது வீட்டில் ஆட்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நாம் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைய வேண்டும். சொல்ல போனால் இஸ்லாமிய மரபு, இஸ்லாம் கற்றுத்தந்த நாகரீகம், உயர்ந்த நாகரீகம் என்ன தெரியுமா? யார் வீட்டுக்கு போனாலும் முதல்ல சலாம் சொல்லி அனுமதி கேட்கணும். அங்கே உள்ளே அனுமதி கிடைத்தால் நாம் உள்ளே செல்ல வேண்டும், இல்லைன்னா போகக்கூடாது. இது மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாகரீகம். நீங்கள் யோசிச்சு இந்த செய்தியை இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லலைங்க, 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த நாகரீகத்தை கற்றுக் கொடுக்காங்க. அந்த காலகட்டத்தில் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம்,
எந்த மாதிரியான காட்டுமிராண்டித்தனமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்த காலம் அது. அந்த காலத்தில் இந்த உயர்ந்த தத்துவத்தை, இந்த உயர்ந்த நாகரிகத்தை, இந்த உயர்ந்த பழக்கத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காங்கன்னா எவ்வளவு தொலைநோக்கு பார்வை அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறார்கள். வெளியே இருந்து ஒருவர் வந்தார். வந்தவர் சலாம் சொன்னார். பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் சரிதான், அல்லது யாரிடத்திலாவது பேச வேண்டும் என்று நினைத்தாலும் சரிதான், முதல் வார்த்தை சலாம், அதற்கடுத்தான் பேச்சு. அரபியில் சொல்வார்கள் அஸ்ஸலாமு கபிலல் கலாம், பேச்சுக்கு முன்னால் முதல் சலாம், சலாத்திற்கு பிறகுதான் பேச்சு. யாருக்காவது ஃபோன் போடுறோம், முதலில் எடுத்தவுடன் ஹலோ என்னங்க அப்படின்னு விசாரிப்பை விட, குசலம் விசாரிப்பதை விட முதலில் நாம் எடுத்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும், அங்கிருந்து அவருக்கு பதில் கிடைத்தவுடன் அடுத்த பேச்சு. அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரணுமான்னு கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்தவங்க கதவை தட்டுறாங்க, சலாம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ளேருந்து கேட்டாங்க, யார் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இவர் சொன்னார் நான் தான் அப்படின்னாரு. நான் தான்னா எப்படி சொல்ல முடியும்? அது யார் புரிஞ்சிக்க முடியும்? நானும் நான் தான் சொல்லலாம், நீங்களும் நான் தான் சொல்லலாம். யாருனாலும் அந்த வார்த்தையை நான் தான் அப்படிங்கிறத பயன்படுத்தலாமல்ல? புரியாத யாருண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, நான் தானே, யார் நான் தான்? விளக்கம் இல்லையா, பேர் இல்லையா, பேரை சொல்ல வேண்டியதானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பெயரை சொன்னார். இது யதார்த்தமாக நடக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்மளில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா, ஃபோன் போட வேண்டியது ரொம்ப நாள் கழிச்சு ஃபோனை எடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம், யாருங்க நம்ம கேட்போம். நம்ம ஏதோ பரபரப்பில் இருப்போம், அல்லது வேறு ஏதாவது வேலையில் இருப்போம். யாருங்கன்னு கேட்போம். அவர் என் குரல் உனக்கு தெரியலையா? நான் தான், கண்டுபிடி பார்ப்போம், என்னைய கண்டுபிடி விளையாட்டு. எங்கே? ஃபோனில், இங்கிட்டும் அங்கிட்டும் கண்டுபிடி விளையாட்டுன்றால் நாம் எங்கே, எவ்வளோ பெரிய இது அநியாயம் இது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகிற பொழுது சலாத்தை கொண்டு அறிமுகமாகுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ரெண்டாவது பரக்கத்துக்கான வழி. மூணாவது முக்கியமான ஒன்று, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரமும் கஷ்டமும் குறைந்து அன்பும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்றால் சலாம் சொல்லுங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? நீங்கள் அதை பின்பற்றினால் உங்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பகையெல்லாம் நீங்கி போய்விடும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு மன இறுக்கம் எல்லாம் நீங்கி போய்விடும். உங்கள் உள்ளங்களுக்கிடையிலே அன்பை அல்லாஹ் விதைத்து விடுவான். அதானுங்க இன்னைக்கு தேவை. அன்புக்காக வேண்டிதான் இன்னைக்கு எல்லாரும் ஏங்குறோம். சின்னதுலேருந்து பெரிய ஆள் வரைய ஏங்கக்கூடிய விஷயம் எதற்கு? அன்பு அன்பு அன்பு. அது கிடைக்கல. காசு கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் அன்பு என்பது உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து பிறக்க வேண்டும். அந்த அடியாழத்திலிருந்து வரக்கூடிய அன்பு நீங்கள் விதைக்க வேண்டும், அதை அறுவடை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கிடையில் பார்க்கிற பொழுதெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லி பாருங்களேன். பகை இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லும் சலாம் அந்த பகையை மாற்றிவிடும், தூக்கி கவுத்தி போட்டுரும். உங்களிடத்தில் பேச வேண்டாம் நினைப்பில் ஒருத்தர் இருந்தார், நீங்களா போய் வம்படியாக போய் சலாம் சொல்லுங்க, உள்ளத்தில் எல்லா மாற்றத்தை தருவான். ஒரு தடவை இல்லை, பல தடவை சொல்லி பாருங்கள். அடிமேல் அடி வைத்தால் எதுவும் மாறும். நாங்கள் அம்மியும் நகரும் நாங்கள்ல, அதே மாதிரி வெறுப்போடு இருக்கிறான்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட அவர் பகையாக இருக்கிறாரு, நம்ம கூட அவர் பேசுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லுங்கள். இந்த சலாம் அவருடைய பகையை அப்படியே கரைத்து விடும், அன்பை அந்த உள்ளத்திலே விதைத்து விடும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, சலாம் என்பது சம்பிரதாயம் அல்ல. முதலில் சலாம் துஆ, நாம் ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய துஆ. ரெண்டாவது சலாம் பரக்கத். ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வீட்டுக்கு போனாங்க. மதியான நேரம், யாருமே வராத, ஆள் அரவம் இல்லாத நேரம். ரசூலுல்லாஹ் வெளியேந்து போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொன்னாங்க. நான் முகமது வந்திருக்கேன், கூட 2 தோழர்கள் வந்திருக்கிறோம். பதில் வரல. மறுபடியும் சலாம் சொன்னாங்க, மறுபடியும் சலாம் சொன்னாங்க. 3 தடவை சொல்லணும். 3 தடவைக்கு மேலே பதில் வரலன்னா திரும்பி போயிடணும். ரசூலுல்லாஹ் அந்த வழக்கத்தை சொல்லி கொடுத்தவங்களாச்சே, திரும்பிட்டாங்க. துப்புன்னு வீட்டுக்குள்ளேருந்து ஓடிடுறாரு. யார்? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு. யாரும் சொல்லல, எங்கே போகிறீங்க? இல்லைப்பா 3 தடவை சலாம் சொன்னேன், பதிலே இல்லை. பின்ன பதில் இல்லைன்னா போயிட வேண்டி தானே, அதனால் போகிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிற சலாத்துக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏன் காதில் கேட்கலையேப்பா? நான் தெரியாமல் சொன்னேன், மனசுக்குள்ளே சொன்னேன். ஏன்பா அப்படி செஞ்ச அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பது உலகத்தின் இறை தூதர், யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க சலாம், அது எவ்வளோ பெரிய துவா. அது எனக்கு 1 தடவை பத்தாது, 3 தடவை இல்லை, இன்னும் வேணும். அதுக்காண்டி உள்ளேருந்து வலைக்கும் சலாம் ஆமீன், வலைக்கும் சலாம் ஆமீன், வலைக்கும் சலாம் ஆமீன் என்று உள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனவே அந்த துவா வேணும், அதுக்காக தான் நின்னேன். நாங்கள்
ரசூலுல்லாஹ் அவரை பாராட்டி அவருக்கு மென்மேலும் துஆ செய்ததாக வரலாற்று குறிப்பிருக்கிறது. அப்போ சலாம் என்பது துஆ, சலாம் என்பது பரக்கத்திற்கான வழி, சலாம் என்பது மனதிற்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் பகையையும் போக்கி அன்பை விதைக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியது.